நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ தொடங்குதுன்னா, இனி நான் எனக்காக வாழாம இயேசுக்காக நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னும் போது, இனி என்னுடைய சித்தத்தின்படி நடக்காம அவர் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு நம்ம எடுக்கிற தீர்மானத்தின் போதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ தொடங்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எவன் இந்த உலகத்தை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லலையோ அவன் எனக்கு பாத்திரன் அல்லன்றார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு அவர் நம்மளை நடத்துகிற பாதையில நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அப்பதான் நம்ம மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ தொடங்குறோம். அதனால இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க. இயேசு கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சித்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய சித்தம் என்னவோ அதை நாடுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.